ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ஒரு பாட்டி அவங்க மட்டும் தனியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எப்பயுமே அவங்கள சுற்றி இருக்க தோட்டத்தையும் அந்த பூக்களையும் அழகாக பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பாட்டி அந்த மரங்கள், செடிகள், குருவிகளுக்கு மேலே இருக்கிற அந்த அன்பு, பக்கத்தில் ஒரு மரத்தில் காக்கா கூட்டங்கள் இருக்கும், அதை மட்டும் பார்த்தா அந்த பாட்டி ரொம்ப டென்ஷனாக ஆயிடுறாங்க. எப்போ பாரு இந்த மரத்தில் இந்த காக்காங்க கும்பலாக உட்காந்துக்கிறதுங்க. ஹே காக்கா போ ஷோ அப்படின்னு பற்றி விடுறாங்க. அந்த பாட்டி பற்றி விட்ட உடனே அந்த காக்காங்கெல்லாம் பறந்து போயிருதுங்க. அப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மரத்து மேலே உட்காந்துருந்த 2 கிளிங்க சொல்லுதுங்க, ஏன் இந்த பாட்டி அந்த காக்காங்களை பற்றி விடுறாங்க அப்படின்னு ஒரு கிளி கேட்குது. அதுக்கு இன்னொரு கிளி சொல்லுது, அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு கிளி சொல்லுது, யாரையும் இப்படி குறைச்சி எடை போடவே கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியாம போயிருது. எந்திரிச்சு கூட எந்த வேலையும் பார்க்க முடியல. அந்த பாட்டி அவங்களா எந்திரிச்சு மருந்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நமக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லையே, நமக்கு முடியாதனால வெளியே வாசல் எல்லாம் குப்பையா கிடக்கு. சரி, உடம்பு சரியான உடனே நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மறுபடியும் படுத்துட்டாங்க. நம்ம முடியாம இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு யாராச்சும் உதவி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் விடியுது. அப்போ அந்த காக்கா கூட்டம் எல்லாம் எப்பயும் போல அந்த பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மரத்துல கும்மலா உட்காருதுங்க. அப்போ அந்த பாட்டி வீட்டு வாசல்ல பார்க்கும் பொழுது காஞ்சி போன இலை, குச்சி எல்லாம் அங்கங்க கிடக்குது. என்னடா பாட்டியோட வீடு இப்படி இருக்காதே, பாட்டி எப்பயும் சுத்தமால வச்சிருப்பாங்க, பாட்டிக்கு என்னாச்சு, உடம்புக்கு முடியல போலயே, பாட்டி வீட்டுல இல்லையா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு இந்த காக்காங்கள்லாம் பேசுதுங்க. நம்ம வேணா அந்த பாட்டிக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவோமா? இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுவோமா? ஆனா அந்த பாட்டிக்கு தான் நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த பாட்டி கிட்ட வழி வாங்குவோமா? இல்ல பாட்டி அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. வாங்க நம்ம போய் இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு எல்லா காக்காங்களும் அங்க இருக்க குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுதுங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 2 கிளிங்களும், இந்த காக்காங்களுக்குலாம் என்னாச்சு, அந்த பாட்டிக்கு தான் அந்த காக்காங்கள் எல்லாம் சுத்தமா பிடிக்காதே, என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பாக்குதுங்க. அப்ப இன்னொரு கிளி, இல்ல இந்த காக்காங்களாம் டெய்லி அந்த பாட்டி கிட்ட வழி வாங்காம இருக்க முடியல போல, ஆனா இந்த காக்காங்கெல்லாம் பண்றது நல்ல விஷயம்தான், அந்த பாட்டிக்கு உதவணும்னு நினைச்சு பண்ணுதுங்க. சரி, நம்ம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கிளிகளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பாட்டி அந்த காக்காங்கெல்லாம் சுத்தம் பண்றத பார்த்துட்டு, என்ன காக்காலாம் சுத்தம் பண்ணுது, சே இதுகளை போய் நம்ம திட்டோமே அப்படின்னு அவங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாட்டி, கடவுளே, நான் இந்த வாயில்லா பறவைகளை கண்டபடி திட்டேனே, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு அந்த பாட்டி வேண்டுறாங்க. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனசு இருக்குன்றதையே நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாட்டி அவங்களா பேசிக்கிறாங்க. அப்போ பாட்டி அந்த காக்காங்க கிட்ட போய், குழந்தைகளா நீங்க எங்கேயும் போகாதீங்க, நான் உங்களை இனிமே திட்ட மாட்டேன், பறந்து போகாதீங்க, நில்லுங்க அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. இனிமே உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டே அந்த காக்காங்க பக்கத்துல போறாங்க. இங்க பாத்தீங்களா நெய்யப்பம், இது எல்லாம் உங்களுக்கு தான், வாங்க வாங்க சாப்பிடுங்க, எல்லாரும் இந்த அப்பத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காக்காங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குதுங்க. என்ன பாட்டி நம்மளை கூப்பிடுறாங்க, அதுவும் அப்பத்தெல்லாம் வச்சுட்டு கூப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிக்குதுங்க. அப்புறம் அந்த காக்காங்கெல்லாம் பாட்டி கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிடுதுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டியும் காக்காங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பாட்டி தினைக்கும் அதுகளுக்கு உணவு வைக்கவும் தண்ணி வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமா நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா,
ஒருத்தவங்களோட உருவத்தையும் அவங்க கலரையும் வச்சு நம்ம குறைச்சி எடை போடக்கூடாதுன்றத நம்ம இந்த கதை மூலியமா புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.